அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நண்டு மசாலா. அதை சுட சுட தேங்காய் பால் சோறு, சுவையான மீன் குழம்பு, அல்டிமேட்டான இந்த கிராப் மசாலா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்ஸ் ஹெவன். இன்றைக்கி நம்ம கிராப் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராப் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ், நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணோம், அப்போ தான் கவுச்சி எடுக்காது. மல்லி புதினாவை இப்படி போட்டு நம்ம சட்டை பண்ணிக்கலாம், அப்போ தான் அதோட எசன்ஸ் இறங்கும். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நண்டை ஆட் பண்ணி லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம். இப்போ நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1லேருந்து 1.5 கப் ஊற்றுங்க போதும். இதுக்கு மசாலா ஆட் பண்ணுவோம். அதுக்கு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாமே சேர்த்து அரைச்ச மசாலா. இது மீனான மசாலா. நீங்கள் அது இல்லைன்னா தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மசாலாவில் என்னென்ன அளவுனா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதுதான் அதோட ரேஷியோ. இப்போ நல்லா நண்டு வெந்துடுச்சு. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியான டேஸ்டான நண்டு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். மஸ்ட் ட்ரை, செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.